ஹைங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம முட்டை கீத்து மசாலா பார்க்கலாங்க. முட்டையில் வந்து ஆம்லேட் பார்த்துருப்போம், ஃப்ரை பார்த்துருப்போம், குழம்பு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இதை போட்டு நல்லா கலக்கிங்க. இட்லி போசியில் ஆவியில் ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாங்க. சரிங்களா? வெந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீத்தாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தாளிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சைடிஷ்கெல்லாம் நல்லா இருக்குங்க. பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலைங்க, பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயங்க, 2 பச்சை மிளகாய்ங்க. சரிங்களா? 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற அதை போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரே 1 ஸ்பூன். ஆல்ரெடி நம்ம உப்பு காரம் எல்லாமே போட்டிருப்போம். லைட்டாக வெங்காயத்துக்காக இத்தினோண்டு உப்பு போடுறோம், அவ்வளோதான். போட்டு ஒரு 7-8 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. சரிங்களா? 7-8 நிமிஷம் மூடி வச்சா செம்மையான முட்டை கீத்து மசாலா ரெடி ஆயிருங்க. அவ்வளோதானுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. வாங்க